श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। துளசிதாசருடைய ஹனுமன் சாலிசா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஹனுமனை குருவாக நாம் கருதி அதை வேதாந்த பார்வையில் தான் ஹனுமன் சாலிசா பார்க்குறோம். இங்கே ஹனுமனை ஒரு சத்குருவாக பார்க்கும் பொழுது அவருடைய அந்த லீலைகளை அந்த பார்வையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, துர்கம காஜி ஜெகத்துக்கே ஜேதே சுகம் அனுக்கிரக துமரே தேதே அப்படின்னு சொல்கிறார். துர்கம காஜ்னா வேலை, துர்க் அப்படின்னா ஹிந்தியில் கோட்டை அப்படின்னு அர்த்தம். ரான்தம்போர் துர்க் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போது துர்க் அப்படின்னா கோட்டைன்னா என்ன, அது ஒரு அரண், பாதுகாப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். உள்ளே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு, வெளியில் இருக்கவங்களுக்கு அது கடினமான ஒரு தடை, அதை தாண்டி உள்ளே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது இந்த துர்க் அப்படின்றத நம்ம உள்ளையா வெளியிலையான்றதை வச்சு ரெண்டு அர்த்தத்தில் பார்க்கலாம். துர்கா தேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அம்மனுக்கு. அப்போது ஏன் துர்கா தேவி? ஒரு வகையில் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கா, அதனால துர்கா தேவி. இன்னொரு வகையில் புரிஞ்சுக்கிட்டா அவளே இந்த ஜகத்தாக இருப்பதே அவள் தான். இந்த ஜகத்தை சமாளித்து வாழ்கிறதுன்றது ஒரு துர்கம காஜா இருக்கு இல்லையா, அதனாலேயும் அவள் துர்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜகத்தாக இருப்பதே தேவிதான், அம்மாதான்னு தெரிஞ்சுக்கிட்டா அது சுலபமாயிடுது. இப்போது இங்கே துளசிதாசர் என்ன சொல்கிறார், துர்கம காஜி ஜெகத்துக்கே ஜெயதே, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருந்தால் கூட சுகம் அனுக்கிரக துமரே தேதே, துமரேனா நீங்கள் தான், தேதே கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? ஹனுமன் தான் எந்த காரியமாக இருந்தாலும் அதை சுலபமாக செய்து முடிப்பதற்கு அருள்பவர். இப்போ அவரை காரிய சுலபர் அப்படின்னு சொல்கிறோம். காரிய சித்தி ஹனுமன் அப்படின்னு சொல்லி காரிய சித்தி ஹனுமன் டெம்பிள்னா கட்டுறாங்க. அப்போது காரியத்தை சுலபமாக முடித்து கொடுப்பவர் ஹனுமன். அது ஒரு அவருடைய ஸ்தோத்திரமாக பார்க்கும்போது அப்படி புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை வேதாந்த பார்வையில் பார்க்கும்பொழுது ஒரு குரு எப்படிப்பட்ட துர்கம கஷ்டமான ஒரு வேலையை சுலபமாக அவர் செய்து கொடுக்குறார் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு சீடன் குரு கிட்ட வரும் பொழுது அவன் மோட்சம் வேண்டி வரான். இப்போ மோட்சத்துக்கு தன்னை பற்றிய சரியான அறிவு தான் அங்கே சாதனம். இப்போது ஞானம், ஆத்ம ஞானம், என்னை பற்றிய சரியான அறிவு எனக்கு வேணும். இப்போது நான் என்பதன் சொரூபத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது என் சொரூபம் என்னன்னு எனக்கு தெரியணும். ஆனால் இந்த நான் அப்பிரமேயமாக இருக்கு. அப்பிரமேயம் அப்படின்னா பிரமேயம்ன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். அதனோட ஆப்போசிட் தான் அப்பிரமேயம். இப்போ பிரமேயம் அப்படின்னா என்னால் அறியப்படும் பொருள், எனக்கு அனுபவமாகும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது பிரமேயம். இப்போது நான் ஒரு ரோஜா மலரை பார்க்குறேன் அப்படின்னா அந்த மலர் எனக்கு பிரமேயம், அறிகின்ற நான் பிரமாதா அப்படின்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். இப்போது வீணை ஒலி எனக்கு காதில் ஓசை கேட்டதுன்னா அந்த இசை எனக்கு பிரமேயம், நான் பிரமாதா. இப்போது இந்த ஜகத்தே எனக்கு பிரமேயமாகுது, எல்லாமே எனக்கு பிரமேயம், என்னால் அனுபவிக்கப்படுகிறது. இந்த உடல் பிரமேயமாகுது இல்லையா. இப்போது நான் ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பொருள் எனக்கு பிரமேயமாக இருந்தால்தான் அதை நான் அனுபவித்தோ இல்லை அறிந்தோ அதை நான் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த இடத்துல பிரமேயம் எது? நான். பிரமாதா எது? நான். ஆனால் போன வாரம் நம்ம ஒரு உதாரணத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு டெலஸ்கோப்பை வச்சு
இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் பார்க்கலாம். ஆனால் அதில் என்னையே நான் பார்க்கணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா பார்க்குறவன் தான் நான் பார்க்கப்படும் பொருளாக என்னை முன்னிறுத்தி என்னை அப்சர்வ் பண்ண முடியாது. நான் அப்பிரமேயமாக இருக்கிறது. அப்போது எனக்கு எல்லாமே பிரமேயமாகிறது. இந்த உலகம் பிரமேயம், என்னால் அறியப்படுகிறது. இந்த உடல் எனக்கு பிரமேயம், என்னால் அறியப்படுகிறது. என் மனம், அதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய புரிதல்கள், அப்புறம் உணர்வுகள், என் நினைவுகள் எல்லாமே என்னால் அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்கள், அறியப்படுகின்ற விஷயங்கள். அதெல்லாம் பிரமேயம். நான் இது எல்லாத்தையும் அனுபவித்த நான் இருக்கேன்ல, அது நம்ம சொல்கிறோன்னு நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் அதை கண்ணை மூடி நீங்கள் பாருங்கள். நான் அப்படின்றத, அந்த சைத்தன்யத்தை, கான்ஷியஸ்னஸ், அதை நீங்கள் அப்படின்னு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு அங்கே விருத்தி வருது? கண்ணை மூடிட்டு ரோஜா அப்படின்னா ஒரு மலரை பற்றிய அறிவு உங்களுக்கு அந்த புத்தியில் ஒரு விருத்தி, ஒரு அறிவு ஏற்படுது. அதோடைய நிறமோ உருவமோ அதனுடைய வாசனையோ உங்களுக்கு வருது. எல்லாமே நம்மளுக்கு பிரமேயம் ஆகுது. ஆனால் நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வை தவிர எனக்கு என்னுடைய ஸ்வரூபம் என்ன தெரியவே இல்லை அப்படின்னா சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் வேதம் சொல்கிறது. நீ எது நான்னு சொல்லிட்டு இருக்கியோ அது அப்பிரமேயமாக இருக்குது. அது ஸ்வரூபம் உனக்கு தெரியாததுனால நீ உன்னை தப்பாக வேற புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த உடல் மனம் இவற்றையெல்லாம் அறிகின்ற சைத்தன்யமாகத்தான் நான் இருக்கேன். ஒரு விட்னஸாக தான் இருந்தாலும் நான் என்னை என்னவா நினச்சிட்டேன், இந்த அனுபவப்படி எனக்கு இந்த உடலுக்குள்ளே இருக்க மாதிரி தான் எனக்கு அனுபவம் ஆகுது. இந்த உடல் நகர்ந்து போனால் நான் அங்கே போகிற மாதிரி தான் எனக்கு அனுபவம் ஆகிறது. அப்போ நான் என்பது இந்த உடல் மன தொகுதி, இந்த மாறுகின்ற இந்த தொகுதியாகிய உடல் மனம், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், இதை தான் நான் அப்படின்னு வேற நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு சைத்தன்யம், அறிவுணர்வுன்னு ஒன்று இருக்குன்றது கூட எனக்கு தெரியல. அதுதான் நானே எனக்கு தெரியாமல் இருக்கிறேன். இப்போ அப்பிரமேயமாக அது அகப்படாமல் இருக்கு. இதனால தான் நம்ம சொன்னோம் போன கிளாஸில், எந்த பிரமாணத்திலும் அறிய முடியாததாக இருப்பது நான். பிரமாணம்னா இப்போ பிரமேயம் சொன்னோம், பிரமாதா சொன்னோம். இந்த பிரமாதா ஆகிய நான் இந்த பிரமேயம் ஆகிய பொருளை எந்த ஒரு வழியில் நான் அறிகிறேனோ, எந்த ஒரு அந்த மீடியம் ஆஃப் நோயிங் இருக்குல்ல, அதுதான் பிரமாணம். இப்போ ஒரு ரோஜாவை நான் பார்வையாக கண்ணில் பார்த்து அறிகிறேன்னா காட்சி என்பது பிரமாணம், ரோஜா பிரமேயம், பார்க்கின்ற நான் பிரமாதா. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களும் என் புலனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 5 புலன்களை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த எந்த பிரமாணத்தாலும் நான் என்பது அறிய முடியாது. ஏன்னா அதெல்லாம் வெளிநோக்கி இருக்கு. அதன் பின்னாடி இருந்து அறிகின்ற என்னை இந்த பிரமாணங்கள் காட்டி கொடுக்காது. அதனால தான் குரு ஸ்ரோத்ரியனா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸ்ரோத்ரியன்னா அவர் கேட்டு அறிந்தவராகத்தான் இருக்க முடியும். அப்போ இப்படி அப்பிரமேயமாக இருக்கின்ற நானை இந்த குரு எனக்கு என்னை அறிவித்து மோட்சம் எனக்கு அவர் கொடுக்கணும். இப்போ எப்படி எனக்கு அகப்படாத ஒரு விஷயத்தை என்னோட சிந்தனை கூட நான் என்ற அறிவுணர்வில் தோன்றி நின்று மறைகிறது. அப்போ என் சிந்தனையால் கூட நான் என்னை எப்படி இருப்பேன்னு என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியல. அப்போ அச்சிந்தியமாக இருக்கிறது. என்னுடைய உணர்வுகள், நம்ம சொல்கிறோம் அன்பு, கோபம் போன்ற உணர்வுகள் எல்லாம் அரூபமானது, அதுக்குன்னு ஒரு ரூபம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அரூபமான அந்த உணர்வுகள் கூட எனக்கு பிடிப்படுது, அகப்படுது இல்லையா? அதனால அதை கிராஹ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஒரு தடவை அதை பார்த்து கோவப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு 2 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி கோவப்படக்கூடாது கண்ணு அப்படின்னு. அடுத்த தடவை அதுக்கு கோபம் வரும் பொழுது அது நான் இப்போ கோபமாக இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுது இல்லையா? அப்போது அந்த குழந்தைக்கு கோபம்ன்ற உணர்வு பிடிப்படுது. அதை அடையாளம் கண்டு கொண்டு இதுதான் கோபம்னு தெரிஞ்சுக்குதுன்னா அந்த உணர்வு, அரூபமான உணர்வு கூட கிராஹ்யம், பிரமேயமாக இருக்கிறது. ஆனால் நான் அக்ராஹ்யம், மொத்தத்தில் அது எந்த வகையிலும் பிடிபடாமல் இருக்கக்கூடிய இந்த நானை எப்படி இந்த குரு எனக்கு அறிவிப்பார்னா சொல்லால் விளக்கி தான் அறிவிக்கிறார்.
அதனால தான் குருவை நம்ம ஸ்ரோத்ரியன்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் குரு சொல்லி விளக்க அறிந்து கொண்டவர். இப்போ குருவும் நமக்கு சிம்பிளாக அப்பிரமேயமாக எந்த வகையிலும் அறிய முடியாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லால் விளக்கி அறிவிக்கிறார். அதுதான் துர்கம காஜ ஜெகத்துக்கே ஜேதே சுகம் அனுக்கிரக துமரே தேதே, அழகாக விளக்கி சொல்ல முடியும். அதே தான் நம்ம முன்னாடி வரியிலும் ஹனுமன் சாலிசால அவர் சொல்றார், பிரபு முத்ரிகா மேலி முக்கு மாஹி. முக்கு வாய், வாயில தான் அந்த ராமருடைய மோதிரத்தை சுமந்து கொண்டு போய் சீதையிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம அது ஏன் வாயில சுமந்தார் நாங்கள் சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, குரு ஞானத்தை வாய்மொழியாகத்தான் நமக்கு விளக்குகிறார் இல்லையா. அந்த நமக்கு அது அனுபவப்படும் பொருளாக இல்லை நான் என்பது, ஆத்மா என்பது. அப்போ அதை நான் சொல்லில் தான் விளங்கிக் கொள்கிறேன். சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, பாரதியார் பாட்டு அழகாக சொல்றார். சொல்லில் விளங்கும் சுடர், சுடர் ஏன்னா அது அறிவு, கான்ஷியஸ்னஸ். சொல்லில் விளங்குவதால் சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி. இப்போ இன்னொரு வகையிலும் ஒரு கஷ்டமான விஷயத்தை சுலபமாக்குறார் குரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பொதுவாக மோட்சம் என்பது மிகவும் அரிதானது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. மோட்சம் அடைகிறதுன்றது ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு கடும் நம்ம மீடியா வேற, அது ஏதோ பெரிய தபம் இருந்து ஒத்த காலில் நின்று தபஸ் இருந்து கடவுள் அவர் கையிலேருந்து ஒரு லைட் அப்படி அந்த லைட்டில் இவரும் போய் அப்படியே ஐக்கியமாகி கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணையே கொடுத்து அப்படியெல்லாம் எதாவது செஞ்சாதான் மோட்சம் அப்படின்ட்டு அது ஒரு கஷ்டமான விஷயமா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ குரு அங்கே போனால் விளக்குறாரு, இல்லை கிளாஸ் அட்டென்ட் பண்ணு போதும். இந்த வேதாந்த வகுப்பில் உட்கார்ந்து குரு சொல்லுவதை அவர் வாய்மொழியாக கேட்டு புரிந்தாலே மோட்சமா. எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை சுலபமாக்கிட்டார் அப்படின்னு நம்ம இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாம். இன்னொரு வகையிலும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தன்னை பற்றி ஒரு தாழ்வான அபிப்பிராயம் இருக்கும். அவங்க ஒரு பூஜை நடக்கிற இடத்துல கூட வாங்க கற்பூர ஆரத்தி நீங்களும் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் தான் அசுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களோட பழக்க வழக்கங்கள்னாலேயோ அவர்களுடைய எண்ணம் சம்ஸ்காரங்கள்னாலேயோ தன்னை அப்படி ஒரு தாழ்மையான அபிப்பிராயம், அந்த டிவினிட்டி கிட்ட என்னால் கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கீதையில் பகவான் என்ன சொல்கிறாரு, எப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் கொடுமையான பாவத்தை, மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தவனாக இருந்தால் கூட இந்த ஞானம் என்னும் படகினால் அந்த பாவக்கடலை அவன் சுலபமாக கடந்து விடுவான் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துலையும் சொல்றார், எப்படிப்பட்ட பாவம் செய்தவனாக இருந்தா கூட அவன் என்னைக்கு அவன் என்னிடம் சரணடைகிறானோ, இப்போ ஈஸ்வரன் மேல இருக்க பக்தி, அந்த சரணாகதி எப்போ ஏற்படுதோ அப்போ உடனடியாக அவன் சீக்கிரமே சாதுவாக கருதப்படுவான். சீக்கிரமாக அவன் சாதுவாக கருதப்படுவான்னு பகவான் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அந்த சாது எப்போ தன்னை பற்றிய செறிவான அறிவை, ஆத்ம ஞானத்தை பெறுகிறானோ அந்த பாவக்கடலை நொடியில் கடந்து விடுகிறான். இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டேன், இது என்ன மாதிரி பிறவிகள், எத்தனை பிறவி எடுத்து நான் இதை கழிப்பேனோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய பாவ மூட்டைய கூட ஒண்ணுமே இல்லை, காதால் கேட்டு புரியும் பொழுது அந்த பாவம் இல்லாமல் போதா? ஆமா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். போய பிழைனா சஞ்சித கர்மம், எனக்கு இன்ஃபைனைட் கர்மா இருக்கு, என்னெல்லாம் பாசிபிள் குட் கர்மா அண்ட் பேட் கர்மா இருக்கோ அது எல்லாமே இருக்கு என்கிட்ட. அதை எப்படி நான் தீர்க்க முடியும்? ஆகாமிய கர்மா இந்த பிறவியிலேயே தீர்க்கலாம் முடியுமா? இந்த பிறவியில வேற புதுசா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஆகாமி. என்ன போய பிழையும் புகுதருவான் நின்றனும், வரப்போறதும் போனதும் எல்லாம் தீனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டியார் திருப்பாவையில சொல்றாங்க இல்லையா. தீனில் தூசி மாதிரி அப்படியே பொசுங்கிடும். இப்படி அந்த பாவத்தை இல்லாம போகுது. பாவத்தை மன்னிச்சுடுறாரா கடவுள் அப்படின்னா, கடவுள் தண்டிப்பது கிடையாது. அவர் தண்டிக்கிறவர்னா தான் அங்கே மன்னிப்புன்ற பேச்சே வரும். கடவுள் தண்டிக்கிறவர் கிடையாது. யார் மேலேயும் ஒரு ஃபைல் வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, இவனுக்கு அடுத்த பிறவியில் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படின்னு பண்ணுறவர் கடவுள் கிடையாது.
ஒரு செயலை செய்யும் பொழுது அது அதன் விளைவு தானாக ஏற்படுதில்லை. அந்த விதி, இந்த செயலுக்கு இந்த விளைவுன்ற விதி, அதுதான் அந்த கர்ம விதி. அந்த கர்ம விதி என்பது அந்த இறைவன் தான். இறைவனே அந்த விதிகளாக இருக்கிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்றாரு, இந்த அதர்மம் செய்யறது எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு புளிய மரமா பார்த்து அதுகிட்ட போய் நின்றுட்டு சட்டையை கழட்டிட்டு முதுகு அதில் தேய்ச்சா என்ன ஆகும்? மரத்துக்கு ஒன்றும் இல்லை, முதுகு தான் அங்கே புண்ணாகும். அப்போ அதர்ம காரியம்னா அதுதான். பாவம் செய்கிறது அப்படின்னா அந்த அந்த செயலின் விளைவு அப்படிதான் வந்து சேரப்போகுது. அந்த இந்த செயலுக்கு இந்த விளைவுன்ற விதியாகத்தான் இறைவன் இருக்கிறார். அப்போ இங்க கடவுள் மன்னிப்பது இல்லை. ஆனால் அதாவது மன்னிப்புன்ற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. ஆனால் அந்த பாவங்கள் எப்படி இல்லாமல் போகுது அப்படின்னா ஒரு ஒரு புரிதல்னால அது அப்படி நடக்குது. இப்போ என்னுடைய கனவில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கனவில் நான் எதையோ செஞ்சிட்டேன். எழுந்த உடனே இப்படி ஒரு கனவா நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கலாம். அதை பற்றி நம்ம வருந்தலாம். ஆனால் அந்த செய்த கனவுக்கு எனக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்லை இல்லையா? அது வேற ரியாலிட்டி. அந்த கனவுன்னு காணும் பொழுது அந்த கனவு அனுபவம் உண்மையாகத்தான் இருந்தது. ஆனால் விழித்த பிறகு அந்த கனவு பொய்யாகிவிட்டது. அது வெறும் கனவு, அது உண்மையில் நடக்கவில்லை அப்படின்ற புரிதல் ஏற்படுவது போல ஞான விழிப்பில் இந்த விழிப்பு உலகம், இந்த விழிப்பு, இந்த வாழ்க்கை, இதுவும் இல்லாமல் போகிறது, பொய்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. புரிஞ்சுக்கிறோம். இருப்பது சைத்தன்யம், அது மாறாதது, அதுக்கு உறுப்புகள் கிடையாது, அது எந்த கர்மமும் செய்யாதது, அதுதான் நான் என்று புரிந்து கொள்கிறேன். நான் எதையுமே செய்யல, நான் ஒரு அறிவுணர்வாக சாட்சியாகத்தான் இருக்கிறேன் என்ற போது செயல்கள் எங்க நடந்தது? செய்தவன் இங்கே இல்லையே. அப்போ அந்த செயல் மேல எனக்கு இருக்கக்கூடிய கர்த்திருவம், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்ற அந்த இது எனக்கு தெரியுது, இங்கே தான் நான் தான் செய்கிறேன்ட்டு. ஆனால் அந்த நான் என்பது எப்படிப்பட்ட நான், அதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிற நான் எப்படிப்பட்டது, எது இங்கே சத்தியம் எது மித்யா அப்படின்ற அந்த புரிதல் எனக்கு ஏற்படும் பொழுது இந்த பாவங்கள் எல்லாம் இன்வேலிட் ஆயிடுச்சு. அங்கே இன்வேலிட்னா அந்த அதனுடைய ரியாலிட்டி எனக்கு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, நான் யாருன்னு சொல்லும் போது அந்த அந்த பாவங்கள் செய்யப்பட்ட அந்த கர்மங்கள் கூட அதை செய்தவன்ற அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. அப்போது என்ன வேணா கர்மம் செஞ்சுட்டு ஞானம் வந்த பிறகும் அது செஞ்சது நான் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஆனால் ஞானம் எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க. வேறு வழியே இல்லை, இந்த கர்மத்தை அனுபவித்துத்தான் தீக்கணும்னு இருக்கிற இடத்துல அந்த பாவமே இல்லாமல் போகுதுன்னா எவ்வளவு பெரிய பவர் அது இல்லையா? அதுதான் இங்கே துர்கம காஜு. எவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் சுலபமாக அதை பாவம் நீக்கப்பட்டாலும், அது எனக்கு இல்லைன்னு ஆகப்பட்டாலும், அந்த ஞானத்தீ இருக்கு இல்லையா, அந்த அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஞானத்தீ, அதை ராவணன் மாதிரி அவனும் ஞானி தான். அவன்கிட்ட இந்த ஆத்ம ஞானம் இருந்தும் அவன் பாவங்களை செய்து கொண்டிருந்தான். அப்போ அவனுக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டால் அது எப்படி சாத்தியம் இல்லையா? அப்போது அந்த ஞான தீயை பெறுவதற்கான பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லான ஞானத்துக்கேற்ற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம குரு சொல்வார். அந்த காலத்துலலாம் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் இருக்காது, லைட்டர் கிடையாது, மேட்ச் பாக்ஸ் கிடையாது. இப்போ வீட்டில் வந்து கறி அடுப்பு தான். அந்த அடுப்பை ஏற்றுறதுக்கு விளக்குல இருந்து தான் அந்த அந்த கறி எடுத்து அதில் அதை கங்க வச்சு அந்த அடுப்பை ஏற்றுறோம். ஒருவேளை மழை காலம் அந்த அடுப்பும் அணைஞ்சு போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் தான் நான் போயிட்டு கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு வரணும். பையன் போகிறான் வாங்கிறதுக்கு, போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, விளக்கு அணைஞ்சிருச்சுங்க, ஒரு கொஞ்சம் தீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. காட்டுப்பா பாத்திரத்தை அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பரை காட்டினா பொசுக்கிடும். அப்போது இந்த ஞான தீக்கு பெறுவதற்கு சரியான பாத்திரமாக நான் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஞானமே
அந்த அந்த ஞானமும் நம்ம சொன்னோம் இல்லையா, அனதர் ஃபெதர் ஆன் மை ஹேட் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆத்ம ஞானம் என்பதும் அந்த ராவணனுக்கு ஒரு அகங்காரி அவன். 10 தலை, அவ்வளோ பெரிய அகங்காரம் உடையவன் அவன். 10 தலைக்கு ஈக்குவலா அகங்காரம். அப்படிப்பட்ட ஒரு அகங்காரி கிட்ட அந்த ஞானம் பயனற்றதாக, அவனையே அழிக்கக்கூடியதாக ஆகிவிடும். அப்போ ஞானத்துக்கேற்ற பாத்திரமா நம்ம இருக்கணும். அதை தான் அடுத்த வரியில சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த அனுமன் தான் வந்து ராமதுவாரே துமரக்குவாரே ஹோத்துன்னு ஆக்ஞா பினு பைசாரி. ராமருடைய துவாரம், அந்த கதவை நீங்க தான், ரகுவாரே நீங்க தான் ஒரு காவல்காரராக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆக்ஞா, உங்களுடைய கட்டளை இல்லாமல், அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள போயிட முடியாது. இப்போ ஹனுமன் இங்க யாரு? இங்க அவர் குரு. இங்க குருனுடைய அந்த கைடன்ஸ் இல்லாம யாரும் மோட்சம் பெற்றுட முடியாது. இப்போ குரு கிட்ட நம்ம போகும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இந்த ஞானத்திற்கேற்ற பாத்திரமா நம்ம இருக்கோமான்னு பார்த்து, அதற்கேற்ற பாத்திரமாக நம்ம தயார் செய்து அப்புறம்தான் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பார். நிறைய உபனிஷத்களில் பார்ப்போம், அந்த சீடன் குரு கிட்ட போகும் பொழுது அந்த குரு வந்து 35 வருஷம் போய் சேவை செஞ்சுட்டு வா அப்படின்வார். ஏன்னா அவ்வளோ நாள் வேணும் அவன் மனசு பக்குவமாக. திருப்பி வந்த அப்புறம் பார்ப்பாரு, சில கேள்வியெல்லாம் கேட்பார். இல்லை இன்னொரு 35 வருஷம் செஞ்சுட்டு வா அப்படின்வார். அவ்வளவு காலம் அவனுக்கு அந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி அப்புறம்தான் அந்த ஞானத்தை அவனுக்கு வழங்குவார். இப்போ அந்த ஞானத்துக்கேற்ற பாத்திரமா நான் எப்படி இருக்கணும், அதை தான் நம்ம வந்து வேதாந்த கல்வியில் என்ன சொல்கிறோம்? ஞான அதிகாரித்துவம். இந்த அதிகாரித்துவம்னா இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் அர்த்தம். இப்போது நம்ம ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா கூட +2 முடிச்சிருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஞானத்துக்கும் ஒரு அதிகாரித்துவம் இருக்குது. அதை தான் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மனப்பக்குவம் நம்மளுக்கு கொண்டு வரணும். அந்த சதுஷ்டயம்னா 4 நட்பண்புகளை சொல்கிறோம். சாதன சதுஷ்டயம் இது ஞானத்திற்கேற்ற சாதனமாக இருக்குது. அதனால சாதன சதுஷ்டயம்: விவேகம், வைராகியம், சமதமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வம் அப்படின்ற 4. சமதமாதி ஷட்கம்ன்றதுல ஒரு 6 உள்ள இருக்குது. அப்போ மொத்தமாக 9 பண்புகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சாதன சதுஷ்டயம் என்ன அப்படின்னு கேட்டால், விவேகம் அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படின்ட்டு தத்துவபோதம் அப்படின்ற ஒரு பிரக்ரியா நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கோம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம், எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறது விவேகம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பணம் அனித்தியம்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பணம் வரும் போகும், அது எல்லாம் ஒரு விஷயங்களா அப்படின்னு பேசுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? விவேகம் இருக்குது. இந்த பணம் என்னை காப்பாற்றாது, இந்த பணம் எனக்கு சராசரி வாழ்க்கைக்கு எனக்கு தேவை, கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் எனக்கு தேவைப்படுது. ஆனால் பேங்க் அக்கௌண்ட் நிறைய காசு இருந்துட்டா போதும், எனக்கு எந்த வகையிலையும் பயம் இல்லை, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த பணம் தீர்த்துடும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சான்னா அங்கே விவேகம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது எவன் ஒருவனுக்கு இந்த பணத்தினுடைய வேல்யூ என்னவோ அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கானோ அங்கே விவேகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர், ஆனால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை பத்திரமா வச்சுக்குவாங்க, யாருக்கும் கொஞ்சம் கூட கொடுத்துட மாட்டாங்க. அங்கே என்ன இல்லை? வைராகியம் இல்லை. அடுத்த நட்பண்பு விவேகம், அடுத்து வைராகியம். அப்போது வைராகியம்னா, எனக்கு விவேகத்தில் எனக்கு தெரியுது இந்த பொருள் அனித்தியம்ட்டு, ஆனாலும் தெரிஞ்சும் அதையே நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அங்கே வைராகியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ வைராகியம் இல்லாத விவேகம் பயனற்றது அப்படின்னு நம்ம குரு அவருடைய பகவத்கீதா புக்கில் எழுதுறாரு. வைராகியம் இல்லாத விவேகம் பயனற்றது. விவேகம் இருந்தால் தான் முதல்ல வைராகியமே வரும். ஆனால் விவேகம் மட்டும் இருந்துட்டா பத்தாது, வைராகியம் வேணும். எந்த விஷயத்தில் வைராகியம் வேணும்? இந்த உலக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனித்தியம்னு ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கொள்ளும். உறவாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், உடல் நலமாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், செல்வாக்கு, அந்தஸ்து, என்ன சம்பத்திகள், நம்மெல்லாம் எதெல்லாம் சம்பத்துக்கள் நினைக்கிறோமோ, சம்பாதிச்ச விஷயங்கள் நினைக்கிறோமோ, அது எதுவுமே நித்தியம் இல்லைன்ற விவேகமும், அதனால் அதன் மேலே வைராகியமும் இருக்கணும். இந்த விஷயங்கள் மட்டுமில்லை, புண்ணியமாக சேர்த்து சொர்க்கம் போனாலும் அதுவும் அனித்தியம் அப்படின்ட்டு
இந்த உலகமாக இருந்தாலும் மேலுலகமாக இருந்தாலும் அதன் மேலே பற்றில்லாமல் இருத்தல், அதுதான் வைராகியம். பற்று இல்லாமல்னா, பற்றுனா இது இருந்தால் போதும், நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவேன், அவ்வளோதாங்க, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், ஆனால் இது வேணும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சாலும் அதன் மேலே நம்மளுக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த பொருள் என்கிட்ட இருக்கா, சந்தோஷம். விட்டு விலகுதா, ஈக்குவல் அக்செப்டன்ஸோட அந்த விலகலையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியணும். அப்போ அங்கே வைராகியம் இருக்குது. இப்போ விவேகம், வைராகியம். அடுத்து அது சமதமாதி ஷட்கம், சமம், தமம், ஆதினா எட்ஸெட்ரா ஆகிய ஷட்கம் 6 சம்பத்திகள், ஒருத்தர் வளர்த்து சம்பாதித்து கொள்ள வேண்டிய 6 பண்புகள் இந்த சமம் தமம். இதெல்லாம் இதில் என்னெல்லாம் இருக்குது? சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம்ன்ற 6. ஒன்றொன்னா பார்ப்போம். சமம் அப்படின்னா மனோ நிகிரகம், மனதை, நிகிரகம்னா என்ன? கட்டுப்பாடு, கண்ட்ரோல், மனதை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ மனம் என்பது என்னது? என்னுடைய ஒரு கரணம், அந்த கரணம் அந்தனா உள்ளேருந்து வேலை இந்த உடம்புக்குள்ளேருந்து வேலை செய்கின்ற ஒரு கரணம், கருவி அது. அந்த மனதை, நிகிரகம்னா கண்ட்ரோல்னா அப்படியே கட்டி பிடிச்சி இழுத்து அப்படியே கண்ட்ரோல், அப்படி அந்த மாதிரி கண்ட்ரோல் கிடையாது. மனோ நிகிரகம்னா மைண்ட் கல்டிவேஷன், ஒரு மைண்ட் கார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை அந்த மைண்டை பக்குவமாக ஒரு கருவியை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறோம், இது ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்த்து சாப்பிட்றோம், குளித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, ஏதாவது இந்த பிளட்டில் ஏதாவது குறைஞ்சதுன்னா உடனடியாக அதுக்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்டு எப்படிலாம் இதை மெயின்டைன் பண்ணுறோம். மனசுன்ற கருவி, இந்த உடல் கூட இந்த பிறவியோடு என்னை விட்டு போயிடும், பிறவி வர்றது இந்த மனசு தான். அந்த கருவியை நான் பத்திரமாலாம் வச்சுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறது சமம். இப்போ சமம் அப்படின்னா என்னென்னா உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல், எந்த ஒரு உணர்வும் மேலோங்கி இல்லாமல் இருத்தல். இப்போ ஏன் சமம் எனக்கு தேவை ஒரு ஞான அதிகாரிக்கு அப்படின்னா, கிளாஸில் வந்து உட்காரும் பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சியின் வசம் என் மனம் இருந்தால் அந்த குரு சொல்லி கொடுக்கும் விஷயங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போது நான் இங்கே உட்காந்து இதை கவனித்து புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த மனம் எனக்கு ஒத்துழைக்கணும்னா அந்த மனம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். நம்ம உணர்ச்சி வசப்படுதல்னா ரொம்ப எக்ஸைட்டடாக ஒருத்தர் இருந்தால்தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு நினைக்கிறோம். பட் எந்த ஒரு உணர்வும், ஒரு சோகம்ன்ற உணர்வு கூட ரொம்ப ஒருத்தர் தாக்கி ரொம்ப வித்ட்ரானாக இருக்காங்கன்னா அது கூட உணர்ச்சி வசப்படுதல் தான். அப்போது உணர்வே இல்லாமல் இருக்கணுமானா அப்படி கிடையாது, உணர்வுகள் தானாக வரத்தான் போகுது. இப்போ உணர்வுகள் வந்து இப்போது இதை நம்ம ஆராய்ந்து புரிந்து கொள்ளணும், நம்ம மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு. என் மனதில் சிந்தனைகள் வருது இல்லையா? ஏதோ ஒரு நினைவின் மூலமாகவோ இல்லை புலன் வழியாக அறிந்த விஷயத்தின் மூலமாகவோ உள்ள ஒரு சிந்தனை எழுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? சிந்தனை எழுகிறது, சிந்தனை உதிக்கிறது, எனக்கு ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிந்தனை அங்கே தோன்றுகிறது. உண்மையில் பார்த்தா நானாக அதை சிந்திக்கலை, a thought occurred to me தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம சொல்கிறோம், it occurs. இந்த அக்கர் ஆகிற தாட்டை அந்த பர்சன் பொறுத்து, அதே தாட் பல பேருக்கு வரலாம். அந்த ஒருத்தருக்கும் அந்த தாட்டுக்கும் அந்த அந்த எதை பற்றி திங்க் பண்ணோன்னு இருக்கும்ல, ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணியிருப்போம், அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும், அந்த சம்பந்தத்தில் ஒரு உணர்வு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கோபம்ன்ற உணர்வை கொண்டு வந்து தரலாம், இன்னொருத்தருக்கு அதே விஷயம் அன்புன்ற உணர்வை கொண்டு வந்து தரலாம். நம்ம ஒரு நபரை வச்சுக்கோமே, ஒருத்தருக்கு அவரை பற்றி நினச்சாலே ஒருத்தருக்கு கோபம் வரும், ஆனால் அவரை பற்றி நினச்சா இன்னொருத்தருக்கு மனசில் அன்பு, பாசம் வரலாம், பிரியம் வரலாம். அப்போது அந்த உணர்வை கொண்டு வந்து வைக்கிற அந்த வேலையை தான் அந்த மனம் அங்கே செய்யுது. அப்போ மனதில் வந்து கோபம் இருக்குது, அன்பு இருக்குன்னா மனசை நம்ம நிந்திக்க வேண்டாம், மனசு அதனுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கு. இப்போ மனசில் சோகமோ கோபமோ இப்படிப்பட்ட உணர்வு வருதுன்னா அங்கே ஏதோ ஒரு இண்டிகேஷன், அது இட் இஸ் அன் இண்டிகேஷன். எதை பற்றி இண்டிகேஷன் அங்கே கொடுக்குது அப்படின்னா, அந்த பர்சன் எனக்கு அந்த விஷயத்தோட நான் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் நான் வச்சுருக்கேன் இல்லையா?
அந்த எனக்கு தான் கோவம், மனசு கோவப்படுறதில்ல, அது ஒரு கருவி தான். மனசில் கோவம் என்ற உணர்வு வருது, கோவத்தை பட்டவன் நான். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு உணர்வு என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோவத்தை நம்ம ஃபைட் பண்ணுறோம், சோகத்தை ஃபைட் பண்ணுறோம். எனக்கு ஏன் இது வருது, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வர பார்க்குறோம். ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அந்த கோபத்தை நம்ம வளர்க்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எண்ணம் வரும் பொழுது டோன்ட் என்டர்டெயின் சச் தாட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த எண்ணம் தோன்றுகிறது, அந்த தாட் அக்கறாது. தோன்றிய எண்ணத்தை நான் தான் வளர்க்குறேன், லிங்க் பண்ணிட்டே போகிறேன். அது கொஞ்சம் நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன். நான் தான் அந்த எண்ணத்தை இடம் கொடுத்து வளர்த்து அந்த உணர்வை நான் வளர்க்கிறேன். அப்போ சமம் இல்லை இல்லையா. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி அதனால் உள்ள மனசில் உணர்வுகள் பொங்கும் பொழுது அங்கே சமம் இல்லை. அப்போ சமம் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னா, மனசில் உணர்வு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எண்ணமும் வந்துடுச்சு, இல்லை வெளி விஷயத்தினால ஒரு உணர்வு தோன்றிவிட்டாலும் அந்த உணர்வு உள்ள ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒரு அந்த சம்பந்தத்தினால தானே அங்கே ஒரு கோபமோ சோகமோ ஏற்பட்டது. அந்த கோபம் சோகம் லெட் இட் கோ. இந்த உணர்வு வந்துருச்சு, ஃபஸ்ட்டு அந்த இமோஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு கோபமே வரக்கூடாது, எனக்கு சோகமே வரக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அக்செப்டன்ஸ். அப்போது அக்செப்டன்ஸ் தான் வந்து யூ லெட் இட் கோ. அதை நான் நீ போராட வேண்டாம், யூ லெட் இட் கோ. அது வெளியில் போயிட்டுருக்கு, காலி ஆகிட்டுருக்கு இங்கேருந்து. ஸோ எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் சமம் கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, எண்ணம், அந்த எண்ணத்தை வளர்க்கிறேன், அந்த எண்ணத்துக்கு கூட எனக்கு ஏற்கனவே அந்த விஷயத்தோட ஒரு சம்பந்தம் இருக்குது. இங்கெல்லாம் கரெக்ஷன் ஆனால் தான் மனசு எப்போவுமே சமமாகும். ஸோ இந்த கரெக்ஷனை கொடுக்கக்கூடியது ஆத்ம ஞானம் தான். அதுக்கு தான் வந்திருக்கோம், ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் தான் உட்காந்துருக்கோம். ஆனால் அப்போ கிளாஸுக்கு தேவையான அளவுக்காவது எனக்கு சமம் இருக்கணும் அப்படின்னா இந்த மனசை நம்ம நர்ச்சர் பண்ணணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், மனம் வந்து ஈஸ்வர விதிப்படி அழகாக இந்த உணர்வை கொண்டு வந்து வைக்குது அப்படின்ட்டு. ஒரு கோபம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கணும், அதை ஆராயணும். அண்ட் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதிகள் சொல்கிறது போல், லுக் அட் இட் வித் அ சென்ஸ் ஆஃப் சரண்டர் டு ஈஸ்வரா. ஈஸ்வரன் கிட்ட ஒரு சரண்டர், விட்டுடுங்க, அவர் பார்த்துக்கிறார், அவர் விதிப்படி இதெல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு அந்த சரண்டர் இருந்ததுன்னா, சரண்டர் எப்போ வரும், ஈஸ்வரனிடம் பக்தி டிவோஷன் இருக்கும் பொழுது. ஸோ எல்லாத்துக்கும் பேசிஸ் அங்கே தான் நம்ம போகிறோம். அந்த ஈஸ்வரன் யாருன்னு புரிஞ்சு டிவோஷன் இருக்கும் பொழுது தான் மனசு வந்து அதை அங்கே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அது சமாதானமாக சமமாக இருக்க முடியும். இப்போது சமம் அப்படின்றது வந்து இல்லை, கோபம் வந்துருச்சு சரி, ஆனால் ஈஸ்வர விதிப்படி கோபம் வந்துருச்சுன்றதுக்காக கோபத்தில் நான் இன்னொருத்த வைரதோ இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறதோ சொல்கிறதோ தப்பு இல்லையா. அப்போது பாகேந்திரிய நிகிரகம், உள்புறமாக சமம் இல்லைன்னும் போது வெளியில் தமம் கடைப்பிடிக்கணும். தமம்னா புலன்கள், என்னுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், என்னோட 5 புலன்களும் சரி, கர்மேந்திரியங்களான கை கால் வாக்கு, முக்கியமாக வாக்கு, இதில் வந்து கண்ட்ரோல். இது இந்த பாகேந்திரிய நிகிரகம் தான் தமம். தமம் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா, உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் பொழுது மனசில் ஒரு உணர்வு வந்துடுச்சு, ஒரு சோகமோ பயமோ கோபமோ வந்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்த பேசுகிறதோ இன்னொருத்தர்கிட்ட எதையாவது சொல்கிறதோ நினைக்கிறதோ செய்கிறதோ வேண்டாம். கோபமாக இருக்கும் பொழுது நான் கோபமாக இருக்கேன், இப்போ இந்த விஷயம் பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். இன்னொருத்தர் கோபத்தில் நம்மளை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் கோபம் தணிஞ்ச அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட இதை பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே நம்ம புல் ஆகிடக்கூடாது. கோபத்தை அந்த இடத்துல வளர்க்காமல் அந்த கோபம்ன்ற அந்த மெயின் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே மற்ற எல்லாமே வந்து செட்டில் ஆகிடும், மற்ற எல்லா உணர்வுகளும். இப்போ தமம் என்பது பாகேந்திரிய நிகிரகம். அப்போது தமம் கடைப்பிடித்தல்ன்றது ஒரு டிசிப்ளின் இல்லையா. அப்போது வாழ்க்கையில் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும். எனக்கு வாழ்க்கையில் ஒரு ரொட்டீன், ஒரு டிசிப்ளின்,
இதெல்லாம் இருந்தால் தான் தமம் என்னால் கடைப்பிடிக்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் இருக்கு இல்லையா, கை, கால், காட்சின்ற கண், செவி, வாய், இது எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அது கண் என்பது ஒரு பார்த்து தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதை ஆனால் நம்ம எல்லாத்தையுமே எதுக்கு, அனுபவங்களுக்காக யூஸ் பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. கண்ணாக இருந்தாலும் காதாக இருந்தாலும், சுவை நாக்காக இருந்தாலும், சுவை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் சாப்பிட்ற உணவு நல்லதா கெட்டதா, எனக்கு உடலுக்கு ஏற்றதா இல்லையான்னு அறிவதற்காக இயற்கை எனக்கு கொடுத்துருக்கிற இந்த சுவை புலனை நான் போகத்துக்காக யூஸ் பண்ணுறேன். அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ டேஸ்ட்டே பார்த்துடக்கூடாது அப்படின்னு இல்லை. டேஸ்ட் பார்க்காம எப்படி சாப்பிட முடியும்? ருசியாக இருந்தால் சாப்பிட்றோம். ஆனால் அதில் ஒரு 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 டிசிப்ளின், அதில் அந்த அந்த புலன்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு வேல்யூ கொடுத்து அதை நான் ட்ரீட் பண்ணும்போது அது தமம். அதில் ஓவர் யூஸ், இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருத்தல், அதுவே திளைத்தல், அதனால் அது மேலே இன்னொரு விஷயத்து மேலே பற்று வருதல், அப்படிலாம் இல்லாமல் இருத்தல் தான் தமம். இப்போது ஷமம் தமம், இந்த மனசில் ஷமம் தமம், நம்ம கார்டனிங்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கார்டன்னு வந்துட்டாலே தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் எடுத்து வெளில போடணும். அதுதான் நம்ம சொன்னோம். எண்ணங்கள் அக்கறாது, இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், இதை பற்றி நான் நீடித்து சிந்திக்க வேண்டாம்ட்டு சொல்லக்கூடிய அந்த பவர் என்கிட்ட இருக்கணும். அது என் மனசு அதை சிந்திக்க என்னை உந்துனாலும் என்னால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியணும். அந்த அந்த ஸ்பேஸ், அந்த ஸ்ட்ரென்த்து நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். அப்போ அதுக்கு எனக்கு அங்கே நரிஷ்மெண்ட் தேவை, மனசை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய நரிஷ்மெண்ட். அதுதான் தியானம், உபாசனை, நாம ஜபம், இறைவன் நாமத்தை ஜபம் செய்தல். இப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லும் பொழுது ஒரு எண்ணமும் அடுத்து இந்த எண்ணம், அடுத்து இந்த எண்ணம்னு ஒரே எண்ணத்தில் நான் வச்சுருக்கேன். மனசு வெளியில் போனாலும் திருப்பி கொண்டு வந்து ஓம் நம சிவாய அப்படின்ட்டு என்னை ஒரு சீராக ஒரே எண்ணத்தில் வைக்கிறேன். அங்கே வேறு எண்ணங்கள் வளர்வதற்கு ஒரு எண்ணம் தோன்றினாலும் அதை வளர விடாமல் நான் இந்த தியானத்துக்குள்ளே வந்துடுவேன், நாம ஜபத்துக்குள்ளே வந்துடுவேன். அதே மாதிரி உபாசனைகள் செய்யும் பொழுதும் என்னுடைய அது மனசுக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். ப்ரேயர், பிரார்த்தனை, கீர்த்தனங்கள் பாடுதல், பஜனை செய்து, இது எல்லாமே மனதை நரிஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ இறைவன்ற விஷயத்திலேயே மனம் அங்கேயே லயிச்சு இருக்கும் பொழுது அது எனக்கு இன்னொரு வகையிலும் ஹெல்ப் பண்ணும். அது ஒரு புண்ணியம் சேர்த்து எனக்கு இந்த ஞானத்துக்கு இன்னும் பக்கத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ மனதை நரிஷ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும். இதுதான் ஷமம் தமம். மீதி இருக்கக்கூடிய உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், முமுக்ஷுத்வம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.